என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள். காலம் வேகமாக போய்க் கொண்டிருக்கின்றது. ஆனால் நீயோ அப்படியேதான் இருக்கின்றாய். இருந்த இடத்திலிருந்து நகராமல் அப்படியே உட்கார்ந்திருக்கின்றாய். நீ நன்றாக இருந்தால்தான் உன்னை 4 பேர் மதிப்பார்கள். நீ இருக்கும் நிலைமையை பார்த்து அனைவரும் மதித்து உன்னை தேடி வருவார்கள். நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் செயல்படும் போது உயரே உயர பறக்கலாம். ஆனால் நம்பிக்கையை நீ இழந்தால் உயரத்தில் நீ சிறகை இழந்த பறவையைப் போல கீழே விழுந்து விடுவாய். இதுதான் வாழ்க்கை. உனது தேவையை அறிந்து நீ தேடிச் செல். எதுவும் உன்னை தேடி வராது. அவர் செய்து தருவார், இவர் செய்து தருவார், அதிர்ஷ்டம் என்னை தேடி வரும் என்பதெல்லாம் வீண் பேச்சு. நீ எப்படி நடந்து கொள்ள முயற்சி செய்கின்றாயோ அப்படித்தான் அனைத்தும். இது உன்னுடைய வாழ்க்கை. நடப்பது எல்லாம் உனக்காகவே நடக்கின்றது. இவற்றையெல்லாம் நீ மட்டுமே எதிர்கொள்ள வேண்டும். யாரையும் முழுமையாக சார்ந்திருக்காதே. அவரவர்களுக்கான வாழ்க்கையை அவரவர் வாழ்வதே இங்கு முறை. என் அப்பாவின் மீது நான் பாரங்களை போட்டுவிட்டேன். என் அப்பா எனக்கான எல்லாவற்றையும் செய்து தருவார் எனும் உன்னுடைய நம்பிக்கை தவறில்லை. ஆனால் உன்னுடைய அப்பா நீ செய்யும் முயற்சிகளில் வெற்றியை தருவேன். ஆனால் அந்த முயற்சி என்பதை நீதான் செய்தாக வேண்டும். நீ செய்யும் செயல்களில் நான் உனக்காக துணை நிற்பேன். ஆனால் உனக்காக செயல்கள் அத்தனையையும் நானே செய்துவிட முடியுமா? இது உன்னுடைய வாழ்க்கை அல்லவா? நீதான் வாழ்ந்தாக வேண்டும். ஒவ்வொரு விஷயத்திலும் நீ செய்யும் சிறு சிறு தவறுகளை மட்டும் நான் இப்போது கூறுகின்றேன். அதை மட்டும் சரி செய்து கொண்டால் உன்னுடைய வாழ்க்கை நீ நினைத்தபடியே மாறும். வேலை கிடைக்கவில்லையே என்று முடங்கி போய் உட்காராமல் குழம்பிக் கொண்டே திரியாமல் இப்போது உன்னுடைய கையில் இருக்கும் வேலையை நேர்த்தியுடன் செய்து வா. நீ எதிர்பார்த்த வேலை உன் கைகளில் சேரும் வரை இப்போது இருக்கும் வேலையை ஆர்வமுடன் செய்து கொண்டு வா. நினைத்த விஷயம் நடக்கவில்லை என்று கவலைப்பட்டு கொண்டே இருக்காமல் இப்போது நடக்கும் விஷயங்களில் உன்னுடைய கவனத்தை திருப்பு. இப்போதுள்ள வாழ்க்கையை மன நிறைவுடன் வாழ கற்றுக்கொள். யாருக்கு தெரியும், இப்போது நடக்கும் எல்லாமும் நீ எதிர்பார்த்த உன்னுடைய எதிர்கால வாழ்வை உன் கையில் கொண்டு வந்து சேர்க்கும் நிகழ்வுகளாகவும் அமையலாம். உன்னுடைய பண கஷ்டம், கடன் பிரச்சனை எல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் ஒரு 5 நிமிடம் அமைதியாக உட்கார்ந்து என்ன செய்யலாம், எவ்வாறெல்லாம் சமாளிக்கலாம், என்ன வழிமுறைகள் இருக்கின்றது என்பதை அமைதியாக யோசி. மனித மனம் பிரம்மாண்டமானது. மனித மூளை அளப்பதற்கரியது. உன்னுடைய வாழ்க்கையை சரி செய்ய உன்னை விட வேறு யாராலும் முடியாது. உன்னுடைய மனமே எல்லாவற்றையும் நன்கு அறியும். அமைதியாக உட்கார்ந்து யோசித்தாலே அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பது உனக்கே புரியும். எனவே இப்படி இருக்காதே. வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள். ஏனென்றால் இது உன்னுடைய வாழ்க்கை. நீதான் வாழ வேண்டும். இன்று முதல் நீ சிறப்பாக வாழ்வாய். குழந்தையே, உன்னுடைய மனக்குமரல்களை என்னிடம் வந்து கொட்டிவிட்டாயல்லவா? இனி எல்லாவற்றையும் நான் பொறுப்பெடுத்துக் கொள்கின்றேன். எல்லாமும் சரியாகிவிடும். எல்லா காலங்களும் கூடி வரும். ஆனால் அதற்காக நீ காத்திருக்கத்தான் வேண்டும். தாமதித்துக் கொண்டே போகின்றது என்பது எனக்கு தெரியும். ஆனால் குழந்தையே, உன்னுடைய கர்மாக்களை கழித்து உன்னுடைய விதியினை சரி செய்து உன்னுடைய கனவினை நிறைவேற்றுவதற்கு எனக்கும் சிறிது காலம் தேவை. சோதனைகள் வந்த வண்ணம் தான் இருக்கின்றன. அதையும் நான் அறிவேன். எத்தனை சோதனைகள் வந்தாலும் இதுவும் கடந்து போகும் என நினைத்து என்னை மனதில் வை. நான் இருக்கின்றேன். வந்த சோதனைகள் எல்லாம் வந்த வழியாகவே திரும்பி சென்றுவிடும். நீ எதை பற்றியும் யாரை பற்றியும் நினைத்து கவலைப்படாதே. உனக்காக நான் இருக்கின்றேன். கவலைகளால் கலங்கிய உன்னுடைய கண்களை கவலைகளை நீக்கி ஆனந்தத்தை நிரப்பும் காலம் வந்துவிட்டது. உன்னுடைய வாழ்க்கையில் விடியல் வந்துவிட்டது. இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும். என் அன்பு குழந்தையே, இன்று இரவு இதை நீ முழுமையாக கேட்டுவிட்டு நிம்மதியாக உறங்கு. நாளை விடியலிலேயே இன்று நீ சந்தித்துக் கொண்டிருக்கும் போராட்டங்களை வெல்வதற்கான ஒரு வழி பிறக்கும்.
நாம் வென்று விடுவோம் என்கின்ற நம்பிக்கையும் உன்னுடைய மனதில் பிறக்கும். இதை முழுமையாகவும் கவனமாகவும் கேட்கிறாயா? என் தங்கமே, வாழ்க்கையில் கடினமான நேரம் என்பது எல்லோருடைய வாழ்க்கையிலும் வரத்தான் செய்கின்றது. ஆனால் அதற்கு பயந்து இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் என்று முடிவெடுத்து விட்டால் உலகில் ஒருவர் கூட வாழ முடியாது. இருளில்தான் மின்மினி பூச்சிகளின் வெளிச்சம் நம் கண்களுக்கு தெரியும். பகலில் அந்த வெளிச்சம் நம் கண்களுக்கு தெரிவதில்லை. அதே மின்மினி பூச்சிதான், அதே மின்மினி பூச்சியின் வெளிச்சம்தான். ஆனால் அந்த வெளிச்சம் பகலில் நம் கண்களுக்கு புலப்படுவதில்லை. இருள் ஒன்று இருந்தால்தானே அந்த மின்மினி பூச்சிகளின் வெளிச்சத்தை நாம் கண்டுகளிக்க முடிகின்றது. அதே போலத்தான் உன்னுடைய வாழ்க்கையும். நீ சந்தோஷமாக இருக்கும் போது உன்னுடைய வாழ்க்கை இனிமையாகத்தான் உனக்கு இருக்கும். ஆனால் வாழ்க்கைக்கான படிப்பினையை உன்னால் வெளிச்சத்தில் காண முடியாது, தெரிந்து கொள்ள முடியாது. இருளில் அலைந்து அதை நீ தேடினால் மட்டுமே உன்னால் வாழ்க்கைக்கான ஆத்ம வெளிச்சத்தை கண்டுபிடிக்க முடியும். உன்னை நீயே உணரவும், உன்னுள் இருக்கும் உன்னுடைய உண்மையான ஆற்றலை நீ உணரவும், உன்னை பிரகாசித்து காட்டவும் துன்பம் என்கின்ற இருள் உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையாகின்றது. ஆனால் இருள் என்பது எப்போதும் நிரந்தரமில்லைதானே. விடியல் என்கின்ற ஒன்று வந்தாக வேண்டும் அல்லவா? சூரியன் ஒளிரும் போது இருள் மறைந்து பிரகாசமான வெளிச்சத்தை நாம் அனுபவிக்கின்றோம் அல்லவா? அதுபோலத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நான் சூரியனாக உதித்திருக்கின்றேன். துன்பத்திலும் கூட மின்மினி பூச்சியை போன்று பிரகாசித்துக் கொண்டிருக்கும் உன்னை விடியலை நோக்கி அழைத்துச் செல்ல போகின்றேன். ஆதவனை கண்ட பனி போல் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்கள் அனைத்தும் என்னை கண்டவுடன் பஞ்சாய் பறந்து போகப் போகின்றது. போது உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் உன்னுடைய போராட்டங்கள் கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கின்றது. நீயும் உன்னால் முடிந்த அத்தனை வலிமையை கொண்டு உன்னால் முடியும் வரை நீ போராடிவிட்டாய். என்னுடைய போராட்டங்கள் எல்லாம் எப்போது அப்பா முற்று பெறும், எப்போதுதான் என்னுடைய வாழ்க்கையில் நான் வெளிச்சத்தை பார்ப்பேன் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறாய். சிறிது காலம் பொறுத்துக்கொள் என் கண்மணி. கூடிய விரைவில் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்குத்தான் வரப்போகின்றன. நாளைய நாள் உனக்கான நாள். இத்தனை நாட்களாக நீ போராடிக் கொண்டிருந்த கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி போகக்கூடிய நாள். நாளை உனக்கான வெற்றிக்கான வழிகள் பிறக்கும். சில எதிர்மறையான எண்ணங்களால் அவ்வப்போது உன்னுடைய மனதில் சில பயம் தோன்றுகின்றது. இது சரியாக நடக்குமா, இது நல்லபடியாக முடிந்து விடுமா என்கின்ற பயம் உன்னுடைய மனதில் தொற்றிக் கொண்டிருக்கிறது. இந்த பயம்தான் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படும் நன்மைக்கான தடங்கல்களாக அமைகின்றது. எனவே இதன் பிறகு